மணி அடிச்ச மாதிரி பசிக்குது. அதோட பிரச்சனையெல்லாம் கூட்டு பொரியல் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க நண்பா. சாப்பிடுங்க நண்பா. நான் சொல்லுவது ஹாய் நண்பா. வாழ்க்கையே எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் டான் மணி அடிச்ச மாதிரி பசிக்குது. அதெல்லாம் பிரச்சனை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சொல்லு பிரச்சனை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சொல்றேன். ஹாய் நண்பா. வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் டான் மணி அடிச்ச மாதிரி பசிக்குது. எழுதி கொடுத்தும் படிக்க மாட்டேங்கிற. நமக்கு வாழ்க்கையே பிரச்சனை. ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்க சொல்லல சரியா? நமக்கு வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குது. ஆனா டான் மணி அடிச்சா பசிக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் கூட்டு பொரியல் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க நண்பா. ஒரு வீடியோ எடுக்கவே இவ்வளவு நாளா? இதை ஏன்டா சொல்றதா அங்க சொல்லு. அவளதான் சொல்லிட்டல்ல, அவ எடுத்துட்டாள்ல. ரெடியா? அடுத்து ஒரு 2 வார்த்தை எழுதி வச்சிருக்கேன் நான் பேசுறதுக்கு. ஹாய் நண்பா. ஏமா அங்க கேமரா இருக்கு. நான் அந்த கேமராவை பார்க்கல. சும்மா நான் யதார்த்தமா சொல்ற மாதிரி சொல்றேன் சரியா? கேமரா பார்த்து சொல்லணுமா? அப்புறம் தானே அவங்கதானே பாப்பாங்க பையன். ஹாய் நண்பா. வாழ்க்கை எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் டான் மணி அடிச்ச மாதிரி பசிக்குது. பிரச்சனையெல்லாம் கூட்டு பொரியல் மாதிரி ஒதுக்கி பாப்பா பேசணும். சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டா தான் சொல்லிட்டு இருந்தா. ஏன் பாப்பாவா இவா பாப்பா நீ ரெடின்னு சொன்னாங்க. சோழ இப்படியோ ஆங்கிள் கரெக்டா வருது. சரி சொல்லு. ஹாய் நண்பா. இப்படி திரும்பி நான் திரும்பி நின்றுக்கிறேன். நீ வந்து ஹாய் நண்பான்னு சொன்ன. நான் இப்படி திரும்பிக்கிறேன். அதெல்லாம் அந்த பிரச்சனை இது அந்த மாட்டியா இது அந்தவா இதுவா அதனால பிரச்சனை எல்லாம் கூட்டு பொரியல் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க நண்பா. கூப்பிடு. ஏன் கூப்பிடுறேன்? எவ்வளவு நேரம் திரும்பி நின்னுட்டு ஹாய் நண்பா. என்ன நண்பா எப்படி இருக்கீங்களா? இதெல்லாம் இல்லவே இல்ல. அதுல என்ன எழுதிருக்கணும் நீ சோகமா இருக்கிற மாதிரி இரு சரியா? அப்படி நான் இது பண்றேன். நான் என்ன எழுதி கொடுத்துருக்கணும் அதை மட்டும் பண்ணி. சரி திரும்ப. ஹாய் நண்பா எப்படி இருக்கிற? ஐயோ சோகமா இருக்காம விட்டுட்டேனே. வெயிட் பண்ணுறது இப்போ பாப்பா நான் ரெடினே சொல்லல பாரு. பாப்பா ரெடி சொல்லுங்க சரியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஹாய் நண்பா எப்படி இருக்கிற? வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் டான் மணி அடிச்ச மாதிரி பசிக்கும். ஸோ பிரச்சனைகளாம் ஒதுக்கி வச்சுட்டு கூட்டு பொரியல் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். கூட்டு பொரியலாம் மறைச்சு வைக்கணும். ஏங்க இப்படி பேசுறீங்க? எழுதி கொடுத்ததை பண்ணுங்க. சரி நல்லா இருக்கீங்களான்னு நம்ம கேட்டுட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறேன். அப்படின்னு தான் கேட்டேன். அப்படி நீ உன் சோகம் தெரியாம எப்படி பேசுறது? அதான் நான் அந்த மாதிரி சொன்னேன். அவ்வளோதான் பிரச்சனை நான் இப்படி இது பண்ணிட்டே சொல்றேன் சரியா? நீ இப்படி திரும்பி கேமராவை பார்க்கணும். அப்பதான் நான் தான் இப்படி திரும்பி இருக்கேன். நீ எப்படி காட்டுவ? நான் இப்படி திரும்பி இருப்பேன் சரியா? நீதான் ஹலோ நண்பா, ஹலோலாம் இல்லை வணக்கம் நண்பா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும் சரியா? பிடி பேப்பர் ரெடி பண்ணிட்டேன்.
எப்படியே கூப்பிடுற சாப்பிட்டதே ஜீரணமாயிடுச்சு சத்தியமா. அடுத்த சப்பாத்தி 2 சப்பாத்தி இருக்கா? சரி நான் அப்படியே நிற்கிறேன். பாப்பா ரெடியா சொல்லுங்க. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். சத்தமா பேசு. தின்னுட்டு தானே வந்த? சோதத்துக்கு எவ்வளவு தின்னே இல்லை. 10 சப்பாத்தி முடிக்கிட்டு வந்தீங்க. சத்தமா பேசுடி. விளையாடாதம்மா. எவ்வளவு நேரம் ஆச்சுமா? மணிக்கு 1 மணிக்கு 1/2 மணி நேரம் பண்ணிட்டு இருக்கிற நீங்க. ஹாய் நண்பா, நான் அப்பவே ஒழுங்கா தான் பேசுறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ரெடி 1 2 3 ஸ்டார்ட்டே சொல்லல. பேசு. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். ஹாய் நண்பா. சொல்லுங்கக்கா. வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் டான் மணி அடிச்ச மாதிரி பசிக்கும். என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? திரும்பி கேமரா பார்த்து பேசுறாங்க. கேமரா பார்த்து பேசுறதா இப்படியே பேசலாம். அது போ. அந்த வார்த்தை மட்டும் தான் நான் கேக்குறேன். உன் மூஞ்சி கருப்பா இருக்கும். சும்மாவே பார்க்க முடியும் சைக்காது. அதுல வேற கருதுன்னு இருப்ப. என் பர்சனாலிட்டியாவது பரவாயில்ல. நான் வெளிச்சத்துக்கு தெரியுவேன். இருக்கிறது ஒரே ஒரு குண்டு படுப்பு. ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டா கண்டைக்கு வராங்க. மூடி இங்க பாரு. வணக்கம் நண்பா. நமக்கு வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் சரியா தான் மணி அடித்த மாதிரி பசிக்க ஆரம்பிச்சோம். அதனால பிரச்சனை எல்லாம் வச்சுட்டு இரு வர பிரச்சனை எல்லாத்தையும் கூட்டுக்குறையில் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இருடி அவன் சொல்லணும். கூட்டுக்குறையில் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க நண்பா அப்படின்னு முடிக்க. இதுதான் இந்த வரியை பேசுறதுக்கு உனக்கு எழுதி கொடுத்து 10,000 நான் தான் சொல்றேன். நீ தனியாவும் பண்ண மாட்டீங்க, நடிக்கவும் தெரியல, நடிக்கவும் தெரியல, பொத்திரி உட்காரலாம் உட்கார மாட்டீங்க. சரி வா வா திரும்பிட்டு ஹலோ நண்பா சொல்லு. ஹலோ நண்பா. அப்படி இல்லம்மா. இப்ப கேஷுவலா அப்படி இருந்துட்டு வணக்கம் நண்பா. இங்க பாரு என்னைய பாரு. என்னைய பார்க்காம அங்கிட்டு மூணு இருக்கிறேன். இப்போ நாங்க பண்ணாம பண்ணுவோம். நீ இந்த மாதிரி சொல்றனால நம்ம வரவே மாட்டீங்க எங்களுக்கு. சரி சாரி பாபா. நீ ஒண்ணு வேணாம், நான் வரல போ. வாமா. நானே பண்ணாம பண்ண நீ இந்த மாதிரி பண்றனால இது வரவே மாட்டீங்க. சரி சரி ஓகே. ஓ இஷ்டத்துக்கே பண்ணு. இஷ்டம் பண்ணல போ. ஆமா சும்மா ப்ளீஸ் வா. சும்மா இது பண்ணு. இந்த மாதிரி சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கற. சரி வா வா. வாட்ச் கர் வா. ப்ளீஸ் ப்ளீஸ் நீயே பேசு. சரி நீயே பேசு. நான் எதுவும் பேசுறேன். நான் நினைக்கிறேன். ஒரு இது மாதிரி பண்ணி சரி பண்ணு. கொஞ்சம் அப்படி இருக்கும். வீடியோ நல்லா எடுக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணணும். ஒவ்வொருத்தரெல்லாம் எப்படி நீ வந்து எதுவுமே சொல்லாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு நானே எப்படி பண்ணணும் எப்படி இது பண்ணணும் எனக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு இது கிடையாதுமா. சரியா? சரி பாத்து ரெடியா தான் இருக்கு. கேமரா ஆன் பண்ணி பாருங்க ப்ளீஸ். பாருங்க. லோ டைம் இத படிச்சு கொஞ்சம் எல்லாரும் இப்படி போடுறாங்கம்மா. நல்லா நீட்டாக போடுறாங்க. நல்லா நீட்டா போடுறதுக்கும் அவ உட்காந்து சோறு சாப்பிட்டு ஒரு மாதிரி போடுறதுக்குமே அந்த மாதிரி போடுறதா இது சும்மா சும்மா ஒரு இது மாதிரி நீ பண்ணிக்கிட்டே இருக்க. சும்மா நீ எவ்வளவு சும்மா நீ சொல்லுவ. திரும்ப பண்ணு. ஒரு வீடியோ நான் எனக்கு எப்படி பண்ண தோணுதோ அப்படிதான். சரியா? அப்படிதான் பண்ணுகிறேன். அப்படிதான் பண்ணுன்றத நீ இருக்காத. நீ வெளியே போய் வேணா நின்று வா போ. இல்ல அந்த ரூம்ல போ. சரி நான் வேணா போயிடுறேன். போ அந்த ரூம்ல போ. நீ ஒதுங்கி நின்னுக்கிறேன். சரி நான் எதுவும் பேசாதே. சரி நான் கூட நின்னுக்கிறேன். ரெடியா? இப்பதான் பாக்கி ஆரம்பிச்சிருக்கு. நான் எதுவும் பேசல. கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேன். ஓ கொண்டா. இப்படி எல்லாம் பண்ணாதம்மா. நான் உன்னை பண்ணதே இதாயிருமா எனக்கு. இப்படி சொல்லி தரது சும்மா தொட்டதுக்கெல்லாம் குத்த சொன்னான்னு வச்சுக்கோயா. பாப்பா ஆன் பண்ணி வீடியோ எடுத்து கொடு பாப்பா. ஐயோ
பாப்பா நீ வீடியோ எடுக்கிறேன்னு என்கிட்ட தயவுசெய்து சொல்லாத பாப்பா. சரி சரியா? நான் சும்மா நார்மலா நான் உன்கிட்ட பேசல ரெடி பண்ணிட்டியா போ நான் எதுக்கு பேசுறேன் நான் பைத்தியமா நான் பண்ணிக்கிறேன். சரியா? நீ பைத்தியமே பண்ணல நீ பைத்தியமா தான் பண்ற நான் அதான் ஸ்டார்ட்டான்னு கேட்டு ஏன் உயிர் வாங்குறேன் ஐயோ உயிர் வாங்குற தப்பா இருக்குடி உங்களோட வீடியோ எடுக்கிறதுக்குள்ள கடைசியில் என்னையே தான் போட்டோ எடுத்து மாட்டோம் சரி போ நான் உள்ள போ பண்ணு மாமா நீ சும்மா இது பண்ணாதம்மா நீ பண்ணுமா நான் நீ பண்ணும்போது எங்க உள்ள டாக்டர் போட்டு சரி போ சரி நான் எதுவும் பண்ணல நான் உட்காந்துக்கிறேன் நான் ஓரமாக உட்காந்துக்கிறேன் நீ இருக்காலே நடிக்க வரலமா அம்மா நீ சிங்கிளாவும் பண்ண தெரியல மறந்து மறந்து போற நீ இது பண்ற நடிக்கிட்டே பாப்பா ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி பாப்பா ரெடி ஸ்டார்ட்டா சரி கம்மல் கழிச்சு உன் இதுக்குள்ள டவுசர் காரவே அது வரைக்கும் சந்தோஷப்படு நல்லா நீ போட வேணாம் நீ ஒழுங்கு காமெடியை போடு பேசமா என்னம்மா நீ ஒரு வீடியோ ப்ரோ பண்ற நான் வேற ஷார்ட்ஸ் எடுக்கணுமா நான் திரும்பவே இல்லை இன்னும் நமக்கா நண்பா திரும்பிக்கிறேன் எப்படி எந்த பக்கம் திரும்ப அப்படி இருக்குவா நான் கேஷ் நினைக்கிறேன் ஹாய் வணக்கம் நண்பா வாழ்க்கையை எவ்வளவு நான் என்ன மசூதி நினைக்கிறேன் நான் அவன் என்ன நிக்க சொல்லிட்டு வணக்கம் நண்பா அப்படிங்கிற உன்னையே பார்த்து பேச முடியும் நான் அப்படி கேட்க அப்படி தனியா ரெடி ஸ்டார்ட்டா சரி அப்படியே பேசு ரெடி 1 2 3 ஸ்டார்ட் வணக்கம் நண்பா இது எதுக்கு நீ கீழே போட்ட எப்படி சொல்ல தெரியுமா வணக்கம் நண்பா வாழ்க்கையில் என்ன பிரச்சனையாலும் எவ்வளவுதான் பிரச்சனையாலும் சோறு தான் உனக்கு முக்கியம் ஒரு நடிப்பு மண்ணாங்கட்டி வரமாட்டேங்குது சரியா ஆனா உனக்கு நடிப்பும் வரல உட்காந்து வேடிக்கை பாடுறதுனால பார்க்க மாட்டேன் சரியா கேட்டா பெரிய இது மாதிரி சொல்லுவேன் சரியா இப்படி பேசணுமா சரியா நான் போய் கேர்ஃபுல்லா பேச அந்த மாதிரி பேசு ஒரே ஒரு ஸ்டார்ட் கட் பண்ணிட்டு வா சத்தியமே வரலாமா எனக்கு சரி எதுவுமே சரி கொடுத்து உனக்கு அட்வைஸ் சொல்லுங்க ஒருத்தர் அட்வைஸ் பாருங்க அந்த மாதிரி ஒரு கட்டணம் நான் எதுவும் மாற்றல இதை விட்டு மண்டையில இருந்து இந்த கரைச்சி எரிஞ்சுது அது நான் எனக்கு யோசிக்கணும் நான் யோசிக்கும்போது ஓனா பேசு போனா பேசுறதுக்கு இப்ப எனக்கு மைண்ட் அது இல்ல சப்பாத்தி பரோட்டா சொன்னாங்கப்பா அவங்களுக்கு நானா பேசியிருந்தா நானும் அப்பயே சாப்பாட்டு உட்காந்து இது பண்ணேன் இப்படி பேச அப்படி பேச ஒரு பேசுறதுல அது எப்படி முக்கு நாளும் வராது முக்கக்கூடாதுப்பா கக்கணும் பேசு சரி உனக்கு என்ன தோணுது பேசு ஸ்டார்ட்டா எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு தடவை பேசின வார்த்தை மறுபடியும் சொல்லக்கூடாது கண்டினியூ ஃப்ளோவாக போயிடணும் வாழைப்பழம் இருக்குல்ல வாழைப்பழத்தில் காலை வச்சோம்னா சர்ன்னு வைக்க போகல அந்த மாதிரி பேசணும் இடையில இப்படி குச்சி 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 இப்படி போகக்கூடாது சரியா பேசு நான் அவனை பார்க்கவே இல்லை நீ யாருன்னு எனக்கு தெரியாது பேசு இரு ஸ்டார்ட்டே சொல்லவே இல்ல பாப்பா ரெடி 1 2 3 ஸ்டார்ட் ஹாய் வணக்கம் நண்பா வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ஒரு போராளின்னு பார்த்தேன் பேசினேன் ஆனால் கொஞ்சம் அதாவது ஸ்பீடாக பேசும்போது பார்த்தா நான் மெதுவாக பேசுறேன் சரியா ஆனா இப்ப பேசுறது கரெக்ட் இப்போ பேசுனேன் கரெக்டு ரெடி ஸ்டார்ட்டா ஸ்பீட் பேசுறது எவ்வளோதான் பிரச்சனை
அடிச்ச மாதிரி பசிக்கும். தள்ளி வா, நீ இந்த பக்கம் திரும்பிக்கோ. தம்பி தம்பி, ஒரு துண்டு ஏதாவது இருந்தா எடுத்து அவன் கண்ணை கட்டாங்க. பூரா சீக்கிரம் சீக்கிரம் போ. ஸ்டார்ட்டா அட இதை வேற ஸ்டார்ட்டா போட்டாங்க. அவனுக்கு தெரியுது. சத்தியமா நான் அப்பயே அந்த சாப்பிட்ட மாதிரி பேசினா கூட பேசிட்டு சொன்னோம். இந்த மாதிரிலாம் பண்ணி நான் இருக்கிறதையும் போட்டு சொல்ல போறீங்க. அக்காவே அக்கா தாண்டாங்க. எனக்கு எதுக்கு நீ கட்டுற? டேய், நான் ரெடி பண்ணுவேன். அம்மா சுத்தமா தெரியலம்மா. சரி விடு, நானே கட்டிக்கிறேன். ஆமா, சுத்தி விட்டு கண்டுபிடிங்க. ஏதோ பேசும்போது ஏதோ இது பண்ற. கையை வேற என்ன சுத்தி விடு. என்னடி நீ ஒரு 2 வாரத்தை பேச போறோமா? விழுக மாட்டேன். இங்க வா, இங்க வா, உட்காரு உட்காரு. உட்காரணும். வயசு கத்துட்டியா? ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட். ஹாய். வாழ்க்கையில் எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் தான் மணி அடிச்சா பசிக்கும். பிரச்சனையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கூட்டு பொரியல் மாதிரி பண்ணாதமா. நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தேன்? நான் ஸ்டார்ட்னே சொல்லல. அதுக்குள்ள ஸ்டார்ட். ரெடி 1 2 3 ஸ்டார்ட். வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் அம்மா கொஞ்சம் பின்னாடி போமா. இவ்வளவு தூரத்துல நான் எப்படி கேமரா பிடிப்பேன்? அப்போ டாட்டா டாட்டா. பாப்பா சிரிக்காத பாப்பா. அம்மா நீ ஒழுங்காவே வர மாட்டேங்கிறம்மா. ஹாய், நான் கேமரா எடுத்து அதை ஸ்டார்ட் சொன்னாதான் நீ வரணும். நீ ஸ்டார்ட் சொல்லாமலே போய் ஹாய். முன்னாடி இப்படி வந்தா நான் எப்படி எடுப்பேன் கேமரா சொல்லு? ஆமா, அம்மா கண்ணு மூடி இருக்கா. ஆமா, யாருக்கும் யாரும் எனக்கு தெரியாது. சரியா? நீ என்னை பார்த்தா சொல்லிடாது. ஹாய். வாழ்க்கையில் அவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் தான் மணி அடித்த மாதிரி பசிக்கும். பிரச்சனையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி கூட்டு பொரியல் மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு நல்லா சாப்பிடுங்க நண்பர்களே. ஓகேவா? நம்ம பக்கத்தா பேசினாளா? Got it.